என்னடா சும்மா ஏதாவது ட்ரெண்ட் பண்ணி இருப்பீங்களாடா? இல்லை புரியல. எவனாவது ஒருத்தன் போட்டானா போதும், நல்லா இருக்கு அப்படியே ட்ரெண்ட் பண்ணிடுறது. இதில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு, யூடியூப்ல ரீல்ஸை போட்டு இன்னும் ஹைப் ஏற்றிடுறது. எல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுறது. என்னதான் அப்படி ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த எடிட் வந்து வருது. இதுக்கு பேர் கேட்டால் கிப்லியா. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். ரிசல்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரெண்டிங்காக போகிற இந்த மாதிரி எடிட்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ChatGPTலையும் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ChatGPT வந்து காசு கொடுத்தா மட்டும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லை, ட்விட்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து குரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கும். இந்த குரூக் ஏஐல வந்து நம்ம இதை பண்ணலாம். இதுக்கு தனியாக குரூக் ஏஐன்னு ஒரு ஆப் இருக்குது. நம்ம தனியாக ஏற்றுறது நம்ம கிட்ட ஆல்ரெடி ட்விட்டர் இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சேஞ்ச் டு கிப்லி அப்படின்னு ஏதாவது சம்திங் போட்டு விட்டோன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ChatGPT அப்புறம் அந்த குரூப் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான். ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், அதுக்கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி கிப்லி எடிட்க்கு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடு இந்த ஃபோட்டோவை அப்படின்ற மாதிரி. நான் என்ன போட்டேன்னா சேஞ்ச் டு பி கிப்லி அப்படின்னு சும்மா போட்டு விட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் போட்டால் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதுக்கு புரிய வச்சிங்கன்னா போதும், அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். முடிச்சிடலாம் வீடியோவை. ஓகே கைஸ், இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.